அன்பர்களே வணக்கம். மிதுன ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை பார்ப்போம். அன்பர்களே, ராசி அதிபதி புதன் ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் ஆதிபத்தியம் பெற்று இந்த மாதம் 2லும் 3லும் முழுமையாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. மாத கிரகமான சூரியன் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது சிறந்த நன்மையை கொடுக்கும். செவ்வாய் ராசிக்கு 6-11க்கு ஆதிபத்தியம் பெற்று ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சஞ்சரித்து நல்ல பலனை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் ஆதிபத்தியம் பெற்று ராசி மற்றும் 2, 3 ஆகிய வீடுகளில் சஞ்சரித்து பலனை வழங்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகும். குரு பகவான் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்று ராசியில் அமர்ந்து பலன் தரும் அற்புதமான நேரம். சனி ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் பாவத்திற்கு ஆதிபத்தியம் பெற்று 10ஆம் இடமாகிய மீனத்தில் அமர்ந்து தன் சுய நட்சத்திரம் மூலமாக வக்ர இயக்கத்தில் பலனை வழங்கி வருகிறார். ராகு ராசிக்கு 9இல் அமர்ந்து குருச்சாரம் பெற்று பலனை நன்கு வழங்குகிறார். கேது பகவானோ ராசிக்கு 3ஆம் இடமாகிய வீரிய தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்து சுக்கிரன் சாரம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் அற்புதமான பலன்களை வாரி வழங்கி கொண்டு இருக்கப் போகிறார். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த காலத்திலே அற்புத பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வள